Morning, dear aspirants. Today's news. First news: Supreme Court holds SIR, says it is Election Commission's constitutional duty. ஸோ தொடர்ந்து மறுபடியும் நியூஸ்ல வந்திருக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஏன்னா இன்னும் பாதி ஸ்டேட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 15 ஸ்டேட்ஸ்ல இன்னும் எஸ்ஐஆர் வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்கல எலெக்ஷன் கமிஷன். ஸோ அவங்க எப்போ பார்த்தாலும் அப்போசிஷன் பார்ட்டி வந்து கோர்ட்ல போயிட்டு பெட்டிஷன் போட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அதனோட வேர்டிக்ஸை. ஸோ அதனால எஸ்ஐஆர் ரொம்ப முக்கியம். இந்த ஆக்சுவலாக 2020 ப்ரிலிம்ஸ்லேயே நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் வரல, நிறைய நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக படிப்போம். சுப்ரீம் கோர்ட் சொன்ன வேர்டிக்ட் என்னன்னா, எஸ்ஐஆர் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட். எஸ்ஐஆர் வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க வேலிட்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, ஆர்டிகல் 324ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹாஸ் த ஹோல் ரெஸ்பான்சிபிள் டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் கண்டக்ட் எலெக்ஷனுக்கு அவங்க என்ன ஸ்டெப் வேணா எடுக்கலாம்னு அதுல இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டக்டிங் எஸ்ஐஆர் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிமிட்டட் சிட்டிசன்ஷிப் ஸ்க்ரூட்டனி. ஸோ 2003 பேஸா வச்சு இப்போ ரிவைஸ் பண்ண எலக்டோரல் ரோல்ல சம் பர்சனோட எலக்டோரல் ரோல் நேம் டெலிட் ஆகியிருந்தா இட் மீன்ஸ் இட் டசன்ட் மீன் தே ஹேவ் ரிப்ட் ஆஃப் தேர் சிட்டிசன்ஷிப். என்னன்னா தே கேன் அப்பீல் டு த கோர்ட் டு ரெஸ்டோர் தேர் சிட்டிசன்ஷிப். அதான் சொல்லிருக்காங்க. லிமிட்டட் சிட்டிசன்ஷிப் ஸ்க்ரூட்டனி தான். ஓகே, டெலிட்டட்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இல்ல அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. So we have to read about SIR and its legal basis. SIR process வந்து ஆக்சுவலா எப்படின்னா ஒரு 10 to 20 இயர்ஸ்க்கு ஒன் டைம் நம்ம எஸ்ஐஆர் பண்ணிட்டே இருக்கோம். எப்பெல்லாம் வந்து சென்சஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணுங்கிறது ரூல். அந்த டீலிமிட்டேஷன் அந்த எஸ்ஐஆர்ங்கிறது ரொம்ப ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய மிஸ்மேட்சஸ் வருது, அரைஸ் ஆகுது, நிறைய queries அரைஸ் ஆகுது. அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டிஸ்கிரிஷனரி டு ஸ்டார்ட் எஸ்ஐஆர். ஓகேவா? ஸோ அந்த எஸ்ஐஆர் ஆக்சுவலா பண்றவங்க வந்து எலெக்ஷன் ஆஃபீஸ்ல இருந்தாலும் டோர் டு டோர் போயிட்டு அதை ரெக்டிஃபை பண்றாருன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர், பூத் லெவல் ஆஃபீஸர். ஓகேவா? எம்பவரிங் பை ஆர்டிகல் 324. ஸோ ப்ராசஸ் இதுதான். ஹவுஸ் டு ஹவுஸ் போவாங்க, டிராஃப்ட் ரோல்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அந்த ஹவுஸ்ல அந்த நேம்டு எலக்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க, பார்த்து அதை நோட் பண்ணுவாங்க. அதான் அவங்க வேலை. ஃபைனல் ரோல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இஆர்ஓ எலக்டோரல் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க he has the authority to repeal the name or not. அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அவங்க ரிப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் அப்பீல் போகலாம். ஓகேவா? பீகார் எஸ்ஐஆர் டைரக்டிவ்ஸ். பீகார்ல இருந்துதான் இப்ப இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா மைக்ரன்ட்ஸ் அங்க அதிகமா இருப்பாங்க. மைக்ரன்ட்ஸ்னா பீகார்ல இருந்து வேலை தேடி போறவங்க ரொம்ப அதிகம். பீகார்ல இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனாலதான் இந்த இஷ்யூ பீகார்ல வச்சு கான்ட்ரவர்சி ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்: Supreme Court Collegium recommends 4 High Court judges, women advocate to top court. 4 High Court judges. Collegium system. So ஜுடிஷியரி சிஸ்டத்துக்குள்ள யாரெல்லாம் ஜட்ஜ் ஆகணும், யாரெல்லாம் ஜட்ஜா ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் தான் கொலிஜியம் சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல இப்போ 4 ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸும் அண்ட் உமன் அட்வொகேட் டு டாப் கோர்ட். உமன் அட்வொகேட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா டாப் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஹை கோர்ட் ஜட்ஜில இருந்து 4 பேரும், அட்வொகேட்ல இருந்து ஒரு ஆள் ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கும். குவாலிஃபிகேஷன் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு 10 இயர்ஸ் அட்வொகேட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் ஃபுல்ஃபில் பண்றதுனால கரெக்டான குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்கள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வி ஹேவ் ரீட் அபவுட் கொலிஜியம் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி விமன் ஜட்ஜஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் வந்து ஃபாத்திமா பிவி, அவங்க டெர்னியர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நாகரத்னா, பிவி ராகநத்னா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க 2021ல பிளேஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வேற எந்த விமன் ஜட்ஜஸுமே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ இந்த கொலிஜியத்தோட முடிவுல வி மோகனா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல விமன் ஜட்ஜா வர போறாங்க. ஓகேவா? we have to read about collegium system. Collegium system of Supreme Court consists of Chief Justice of India and 4 senior most judges. ஏதோ ஜட்ஜஸ் இல்ல, ஆர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் நாமினேட் பண்ற ஜட்ஜ் இல்ல, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். அப்போ ஒட்டுமொத்தமா 5 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் என்னன்னா, ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல ஹைகோர்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் பார்க்கறது தான் இந்த கொலிஜியம் சிஸ்டத்தோட வேலை. இட் இஸ் எம்பவர்ட் அண்டர் ஆர்டிகல் 124 and 217 அப்பாயிண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஆர்டிகல் 222 டிரான்ஸ்ஃபர் த ஹைகோர்ட் ஜட்ஜஸ். இது எல்லாத்தையும் செய்யறது யாருன்னா கொலிஜியம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் கொலிஜியம் 1993ல ஃபர்ஸ்ட், 1981ல ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் என்னன்னா அஃபர்ம்டு எக்ஸிகியூட்டிவ்
பிரைமசி. ஜுடிஷியரியோட அப்பாயின்மெண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்து சொன்னது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேசஸ். அடுத்தது செகண்ட் ஜட்ஜ் கேசஸ் வந்து ஜுடிஷியரி கேட்ஸ் பிரைமசி, நாங்க தான் ஜுடிஷியரி தான் நாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு வருவோம்னு சொன்னது 1983ல. அண்ட் தென் 2015ல என்ஜாக் நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ் அதாவது பார்லிமெண்ட்ல லா பாஸ் பண்ணி கொண்டு வராங்க. என்னன்னா the NJAC composed of political persons also, மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. எதுக்கு எந்த கோர்ட்ல எந்த ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றதுக்கு இந்த என்ஜாக் கொண்டு வராங்க. அண்ட் கோர்ட் ஸ்ட்ரைக் இட் அவுட் ஆஸ் இட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல் வேலிட் அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபெயிலியர் கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் டிப் as கவர்மெண்ட் ஸ்பெண்ட் ரைசஸ். என்னன்னா ஒரு சிட்டிசன் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஹெல்த் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது டேட்டா. ஸோ இந்த டேட்டாவுக்கான ரீசன்ஸ் என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஸ்கீம்ஸ் அண்ட் சிட்டிசன் கரெக்டாக ஃபாலோ பண்ணதும் தான். ஸோ இது ரெண்டோட அவுட்புட் தான் வந்து இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை மினிமைஸ் பண்ணியிருக்குது. அப்படின்னு கொடுத்த ரிப்போர்ட் யார் கொடுத்ததுன்னா இந்தியன் நேஷனல் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் 2022 to 2023 இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. சம் டேட்டாஸ் 43.4% வந்து ஓஓபிஇனா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். இது என்னன்னா கிட்டத்தட்ட 43% வந்து குறைஞ்சிருக்கு. 64ல இருந்து 21% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் தட் ப்ரொமோட்டட் திஸ் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராம், யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ், ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 லட்சம் வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து செகண்டரி அண்ட் டெர்ஷரி, பிரைமரி இல்ல செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர். அதாவது டெர்ஷரினா ஆபரேஷன் வரைக்கும் போறது, செகண்டரினா அதை விட கொஞ்சம் மினிமல், பிரைமரினா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரியான. ஸோ அந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரிக்கு வந்து 5 lakhs வரைக்குமே இன்சூரன்ஸ் கவர். அடுத்தது வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திஸ் 1.8 lakh வெல்னஸ் சென்டர். ஒரு ரூரல் ஏரியாலையும் வெல்னஸ் சென்டரை வச்சு எந்த ஒரு டிசீஸையும் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 lakhs, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், போர்ட்டபிலிட்டி, இது எல்லாமே கவர் ஆகுது. அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆயுஷ்மான் பாரத், யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ், ஸ்ட்ரென்த் பிரைமரி கேர், ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன், இயர்லி டிசீஸ் டிடெக்ஷன். லாஸ்ட் நியூஸ், கிரிட்டிக்கல் செக்டார்ஸ் must have quantum safe encryption task force. quantum safe encryption. So actually இப்ப இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் தான். பட் ஆனா நம்ம சிட்டிசன்ஸ் டேட்டா யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம வரல குவாண்டம் கம்ப்யூட்டிங். அப்போ ஒன்ஸ் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது பழைய கம்ப்யூட்டர்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிஸ்டத்தெல்லாம், இந்த என்கிரிப்ஷன் எல்லாம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரால ஈஸியா பிரேக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது என்னன்னா இது ஒரு வார்னிங். நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு, நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கு. இது எல்லாமே நம்மளோட பிரைவேட் டேட்டாஸ். அந்த டேட்டாவை பேங்கிங் சிஸ்டம்ல இருக்கு. அந்த டேட்டாவை யாரோ ஒரு எக்ஸ்பர்சன் வெறும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட எஃபிஷியன்சியை மட்டும் வச்சு பிரீச் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம டேட்டா இஸ் அண்டர் வல்னரபிள் சிச்சுவேஷன் அப்படின்றத பிளாக் பண்ணிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு டெவலப் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கால பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு என்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும்னு சொல்றாங்க. அதுதான் நியூஸ். ஸோ அந்த என்கிரிப்ஷனுக்கு பேர் என்னன்னா போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி. ஓகேவா? இப்ப நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம் என்னன்னா RSA, ரேவிஸ் ஷமீர் அட்லெம் அண்ட் ECC, எலிப்டிக் கர்வ் அண்ட் கிரிப்டோகிராஃபி. இதெல்லாம் வந்து என்னன்னா அல்காரிதம்ஸ். இப்ப நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னா அந்த மெசேஜ் யார் பார்க்க முடியும்? நம்ம அனுப்புற மெசேஜ் யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க பார்க்க முடியும். அப்போ நம்ம மெசேஜ் சென்ட் கொடுத்த உடனே ஒரு என்கிரிப்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுரும் டேட்டாவை, யாராலையும் ரீட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த டேட்டா போயிட்டு யாருக்கு ரிசீவ் ஆகுதோ அவங்களால தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் என்கிரிப்ஷன் அண்ட் டீகிரிப்ஷன். இது ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ள குவாண்டம் கம்ப்யூட்டிங் உள்ள விட்டோம் அப்படின்னா இங்க நம்ம சென்ட் பண்ற மெசேஜ் எப்படி என்கிரிப்ட் பண்ணி வச்சாலும் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அழகா பிரேக் பண்ணிடும். ஓகேவா? சோ அப்போ நம்ம யூஸ் பண்ண பழைய அல்காரிதம் தான் RSA அண்ட் ECC. இனிமே அதுக்கு வேல்யூ இல்லை. எதனால? குவாண்டம் கம்ப்யூட்டிங்னால. ஓகேவா? சரி, அப்போ போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி என்ன? அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல பிரேக் பண்ண முடியாத என்கிரிப்ஷன் எப்படி பண்ண முடியும்னா லாட்டிஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா
சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, இப்படி நோட்ஸா கிரியேட் பண்ணிடுவாங்க. இதை பிரேக் பண்ணவே முடியாது, டேட்டாவை உள்ள வச்சிருவாங்க. இது உடைச்சோம்னா இங்க வந்துரும், இங்க உடைச்சோம்னா இங்க வந்துரும். ஸோ இந்த பிரேக் பண்ண முடியாத ஒரு என்கிரிப்ஷனை ரெடி பண்றது தான் இந்த லாட்டிஸ் பேஸ்ட், அதே மாதிரி ஹாஷ் பேஸ்டு, மல்டிவர்ஸ், கோட் பேஸ்டு. ஸோ இத்தனை டைப் ஆஃப் வந்து போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபியா ஆக்சுவலா டெவலப்மெண்ட் மோட்ல இருக்கு. அது டெவலப் பண்ணிடணும்னு சொல்லி அதோட முக்கியத்துவத்தை சொல்றாங்க இந்த நியூஸ்ல. Main mark question: the court directed referral of non-citizens cases to the center under the Citizenship Act. Examine the coordination required between the Election Commission and the Ministry of Home Affairs. ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.